அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லா. இப்போது நாம் தஃப்சீருல் ஜலாலைன் கிதாபிலே 13வது பாடத்தை நாம் துவங்கப் போகிறோம். அல்ஹம்துலில்லா. ரகீப் கல்வி அறக்கட்டளையின் சார்பாக பல தீன் சார்ந்த சேவைகள் தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருக்கிறது. எனவே இவ்வித சேவைகளில் எவ்வித தோய்வின்றி தொடர்ந்து நடைபெறுவதற்காக துஆ செய்யுங்கள், ஆதரவு தாருங்கள். கீழே இந்த கல்வி நிறுவனத்தினுடைய பேங்க் டீட்டெயில்ஸ் கொடுக்கப்பட்டிருக்கிறது, QR ஸ்கேன் கொடுக்கப்பட்டிருக்கிறது. எனவே உங்களது நன்கொடைகளை நீங்கள் இங்கு வாரி வழங்குங்கள். அல்லாஹு தஆலா உங்களுக்கும் எல்லோருக்கும் பரக்கத்து செய்வானாக. ஒரு கல்விக்கு உதவி செய்யக்கூடியவர்களின் மூலமாக அல்லாஹு தஆலா நம்மை சோனபதியாக கூட மாற்றலாம். அப்படிப்பட்ட கிருபை அல்லாஹு தஆலா நமக்கு தருவானாக. அல்ஹம்துலில்லா. ஆக இந்த 13வது பாடத்தினுடைய சாராம்சம் என்னவென்று சொன்னால், சென்ற ஆயத்திலே சுவனபதிகள் குறித்து நாம் பார்த்தோம். அல்ஹம்துலில்லா. அத்தோடு 1வது ஜுசுவினுடைய முதல் சும்மன் அப்படின்னா 8ல் ஒரு பகுதிக்கு சும்மன்னு சொல்லுவாங்க. ஒரு சும்மன், 2வது சும்மன் அப்படின்னு ஒரு ஜுசுவுக்கு 8 சும்மன்கள் உண்டு. நம்ம அல்ஹம்துலில்லா ஒரு சும்மனை முடித்து விட்டோம். அதற்கு அடுத்த ஆயத்தில் அல்லாஹு தாலா என்ன சொல்ல வர அப்படின்னா, இந்த காஃபியர்கள் சில பேர் நினைச்சிருந்தாங்க, கேலி செய்தாங்க. அல்லாஹு தாலா இப்படிப்பட்ட உதாரணத்தெல்லாம் சொல்றாங்க குர்ஆன்ல. குர்ஆனுங்கிறது இறை வேதம்னு சொல்றீங்களே, ஆனா அன்கபூத், அல்லாஹு தாலா அன்கபூத்தை பத்தி, எட்டுக்கால் பூத்தியை பத்தி பேசுறானே, கொசுவை பத்தி பேசுறானே, தேனியை பத்தி பேசுறானே அப்படின்னு இந்த காஃபியர்கள் என்ன செய்தாங்க, கிண்டல் பண்ணாங்க. அப்ப அதற்கு குறித்து அல்லாஹு தாலா மறுப்பு தெரிவிக்கும் விதமாகத்தான் அல்லாஹு தாலா உதாரணம் காட்டுறான். அப்படின்னா அதுல ஒரு மிகப்பெரிய படிப்பினை இருக்கும். அது முஃமின்களுக்கு புரியும், காஃபிர்களுக்கு புரியாது. எனவே அல்லாஹ் எதை சொன்னாலும் அதில் ஒரு சட்டம் இருக்கும், ஒரு தத்துவம் இருக்கும். அப்படிங்கிற வசனத்தை அல்லாஹு தாலா என்ன செய்யனா இறக்குனா. அல்ஹம்துலில்லாஹ். வாருங்கள், இப்போது நாம் பாடத்திற்குள் சென்று அதனுடைய ஆயத்துக்களை நாம் இன்ஷா அல்லாஹ் தெரிந்து கொள்வோம். அல்ஹம்துலில்லாஹ். வாருங்கள், நாம் பாடத்தை பார்ப்போம். வநஸல, இந்த ஆயத்தாகிறது இறங்கியது ரத்தன் லி கௌலில் யஹூத், யஹூதிகளினுடைய சொல்லுக்கு மறுப்பாக இது இறங்கியது. என்னது? லம்மார் தரபல்லாஹு அல் மசலபி துபாபி, அல்லாஹு தாலா துபாபை கொண்டு, அல்லாஹு தாலா கொசுவை கொண்டு உதாரணத்தை அல்லாஹ் காட்டிய பொழுது, எனது ஃபிய கௌலிஹி, அவனுடைய சொல்லிலே, வை யஸ்லுபுஹுமு துபாபு ஷைஅன் லா யஸ்தன்கிதூஹு மின்ஹு அப்படின்னு வரக்கூடிய ஒரு ஆயத்து. அப்ப அந்த ஆயத்தில் அல்லாஹு தஆலா துபாபை வச்சு என்ன செய்யறான், உதாரணம் சொல்றான். அல்ல அன்கபூத்துல வரக்கூடிய அன்கபூத்து ஃபிய கௌலிஹி, இன்னும் அன்கபூத்தை கொண்டு அல்லாஹு தாலா உதாரணம் சொன்ன பொழுது அவனுடைய சொல்லிலே எப்படி, க மசலில் அன்கபூத்து இத்தஹதத்து பைத்தன் அப்படின்னு வரக்கூடிய ஒரு ஆயத்தும் இருக்கிறது. அன்கபூத் அப்படின்னா எட்டுக்கால் பூச்சி அப்படின்னு அர்த்தம். இதையெல்லாம் கொண்டு அல்லாஹு தாலா உதாரணம் சொன்ன பொழுது யகூதிகள், மா அத அராதல்லாஹு பி திக்ரி ஹாதிகில் அஷ்யா இல் ஹசீசதி, இந்த மட்டமான இந்த விஷயங்களை சொல்வதை கொண்டு அல்லாஹ் எதைத்தான் நாடுகிறான் அப்படின்னு என்ன செஞ்சாங்க, கிண்டல் செஞ்சாங்க. இப்படிப்பட்ட ஈய பத்தி, கொசுவை பத்தி, எட்டுக்கால் பூச்சை பத்திலாம் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லணுமா? நீங்கள் இறை வேதம் அப்படின்னு சொல்றீங்களே, அல்லாஹ் இப்படிலாம் உதாரணம் சொல்றானே அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சாங்க, ஒரு மாதிரியா நம்மளை என்ன செஞ்சாங்க, நக்கல் செஞ்சாங்க. அப்பதான் அல்லாஹு தாலா இன்னல்லாஹ லா யஸ்தஹ்யி, நிச்சயமாக அல்லாஹ் லா யஸ்தஹ்யி, வெக்கப்பட மாட்டான். ஐ யضرب மஸலன், எந்த உதாரணத்தை காட்டுவதற்கும் அல்லாஹ் வெக்கப்பட மாட்டான். பஊலத்தன், பஊலத்தாக இருக்குமே அப்படிப்பட்ட உதாரணத்தை காட்டுவதற்கும் அல்லாஹ் வெக்கப்பட மாட்டான். ஃபமா ஃபௌகஹா, அதற்கு மேலுள்ள உதாரணத்தை காட்டுவதற்கும் அல்லாஹ் வெக்கப்பட மாட்டான் அப்படின்னு ஆயத்து இறங்குச்சு. பொதுவாகவே ஒரு விஷயத்தை நம்மளால ஒரு உதாரணத்தை சொல்லி நன்றாக என்ன செஞ்சிடலாம், நம்ம அதை விளங்க வச்சிடலாம். அந்த அடிப்படையில தான் அல்லாஹு தஆலா நிறைய நேரத்துல மிசாலுகள் சொல்லி அல்லாஹு தஆலா ஒரு சட்டத்தை, ஒரு தவற என்ன செய்வான், அல்லாஹு தஆலா சுட்டி காட்டுவான். இப்போ நபி கூட ஒரு சில விஷயங்களை மிசால்கள் வச்சு சொல்லுவாங்க.
உதாரணமா ஒரு ஹதீஸ்ல வருது, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லது கஸாலி இமாம் சொன்னதாக, அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னதாக பதிவு செய்யப்படுகிறது. அந்நிஅமு வஹ்ஷிய்யா, நிஅமத் என்பது வஹ்ஷியத்துன், அது காட்டு விலங்கை போல. எனவே ஃபகையிதுஹா, அதை நீங்கள் விலங்கிட்டுக் கொள்ளுங்கள். பிஷ்ஷுக்குர், நன்றி செலுத்துவது கொண்டு அதை நீங்கள் கைதிட்டு கொள்ளுங்கள், கெட்டி போட்டு கொள்ளுங்கள் அப்படின்னு வருது. அப்போ இதில் நமக்கு விளங்குது பார்த்தீங்களா, நேமத்துங்கிறது ஒரு காட்டு விலங்கு. அப்போ காட்டு விலங்குனா நம்ம என்னது, அது துள்ளிக்கிட்டே கிடக்கும். அது நம்மக்கிட்ட அமைதியாக இருக்கணும், நம்மளை விட்டு நீங்கக்கூடாது அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும், உடனே கயிறை வச்சு கெட்டணும். கெட்டுனா தான் நம்ம பக்கத்தில் அது கிடக்கும், நம்ம கூட இருக்கும். இல்லாட்டினா நம்மளை விட்டு தூரமாக ஓடி போயிடும், கையிலேயே மாட்டாமல் ஓடிடும். அதே மாதிரி தாங்க நியாமத்தும் அப்படின்னு இதில் விளக்குறாங்க பார்த்தீங்களா. நியாமத் என்பது காட்டு விலங்கு, அதை நீங்கள் சுக்குரை கொண்டு நீங்கள் கைதிட்டு கொள்ளுங்கள், கெட்டி போடுங்கள். நீங்கள் மட்டும் சுக்குரு செய்யலை அப்படின்னா நியாமத் என்பது உங்களை விட்டு விலகி போயிடும். எப்படி காட்டு விலங்கை கெட்டி போடாட்டா ஓடி போயிடுமோ, அதே மாதிரி நியாமத்தை நீங்கள் சுக்குரு செய்யாட்டா நியாமத்து விலகிரும் அப்படிங்கிற விஷயத்த ஒரு சின்ன இபாரத்தில் விளக்குறாங்க பார்த்தீங்களா. இதுதான் உதாரணத்தினுடைய பவர் என்று சொல்வார்கள். ஆக உதாரணத்தை கொண்டு ஒரு மிகப்பெரிய விஷயத்தையும் கூட சுருக்கமாக நம்மால் மனிதர்களுக்கு விளங்க வைக்க முடியும் அப்படிங்கிற அடிப்படையில தான் அல்லாஹு தஆலா நிறைய இடத்துல சில உதாரணங்களுக்குள்ள அல்லாஹ் என்ன செய்வான்னு சொல்லுவான். அந்த அடிப்படையில இன்னல்லாஹ லா யஸ்தஹி, நிச்சயமாக அல்லாஹு தஆலா வெக்கப்பட மாட்டான். ஐ எல்தரிப, எல்தரிபக்கு என்ன அர்த்தம் வைக்கிறாங்க, எஜஅல, ஆக்குவதை, மசலன் உதாரணத்தை ஆக்குவதை அல்லாஹு தஆலா வெக்கப்பட மாட்டான். அப்போ இங்கே தான் என்ன செய்கிறாங்க, ஒரு 2-3 வகையான தர்கீபு சொல்லித்தராங்க. பெரிய கிதாபுகளில் சொல்கிறாங்க, இந்த மசலன் அப்படிங்கிறதுக்கு ஒரு 3 வகையான தர்கீப் உண்டு, மா அப்படிங்கிறதுக்கு ஒரு 3 வகையான தர்கீப் உண்டு. இப்படி இது ரெண்டுக்குமே 3 வகையான தர்கீப் வரக்கூடிய அந்த விதத்தில் வவுதத்தன் அப்படிங்கிறதுக்கு 9 வஜிகில தர்கீப் வரும், 9 வகையான தர்கீப் உண்டு. ஆனால் நம்முடைய ஜலாலின் இமாம் அவர்கள் இங்கு ஒரு குறிப்பாக ஒரு 2 வகையான தர்கீபுகளை மாத்திரம் நமக்கு சொல்லி தருகிறார்கள். அதுக்கு முன்னாடி நம்ம ஒரு சட்டத்தை தெரிஞ்சுக்கணும். ஒரு நக்கீராவான ஒரு இஸ்மு வரும்போது அதற்கு அடுத்து மா என்பது வந்தால் இதற்கு ஷுமூல் அப்படிங்கிற அர்த்தத்தை இந்த மாங்கிறது நமக்கு தந்துடும். உதாரணமா, ஆத்தினி கிதாபன், ஆத்தினி என்னிடத்தில் நீ கொடு, கிதாபன் ஒரு கிதாபை ஒரு புத்தகத்தை எடுத்து கொடு அப்படின்னா ஏதோ ஒரு புத்தகத்தை எடுத்து தந்துடுவான், நம்ம எந்த புத்தகத்தை கேட்குறோம். ஆனா ஆத்தினி கிதாபம்மா, ஏதாவது ஒரு கிதாபை எனக்கு எடுத்தாபா அப்படின்னா இது வந்து ஷுமூனுடைய அர்த்தத்தை மாறிடுது இல்ல, நக்கீரா தான். ஆனா அந்த மா வந்து நக்கீராவோடு சேரும்போது ஏதாவது ஒரு கிதாபை எடுத்தாபா அப்படிங்கிற ஒரு அர்த்தத்தை தரும்ல, அதான் அந்த மாக்கு ஷுமூல் அப்படிங்கிற அர்த்தம் கொடுப்பாங்க. அந்த அடிப்படையில தான் இமாம்கள் என்ன செய்யறாங்க, இங்க 2 வகையான தர்கீபை நமக்கு என்ன செய்யறாங்க, சுயுத் இமாம் அவர்கள் நமக்கு சொல்லித்தராங்க. நம்ம முதல்ல தர்கீபை தெரிஞ்சுப்போம். மசலன் அப்படிங்கிறது மஃஊலுல் அவ்வல், மா அப்படிங்கிறது மஃஊலு சானி, வஊதத்தன் அப்படிங்கிறது மஃஊலே சானிக்கு அந்த மாவிற்கு இது பதிலாக வைக்கணும் அல்லது அத்துஃபுல் பயானாக வைக்கணும். இது ஒரு வகையான தர்கீப், அல்ஹம்துலில்லாஹ். இரண்டாவது தர்கீப் என்ன அப்படின்னா, மசலன் அப்படிங்கிறது எஜாலவிற்கு மஃஊலுல் அவ்வல், மா அப்படிங்கிறது ஜாயிதா, மஃஊலை சானி கிடையாது, மா அப்படிங்கிறது ஜாயிதாவான வருவா. அப்போ பஊதத்தன் அப்படிங்கிறது மஃஊலு சானி. இப்படி 2 வகையான தர்கீபுகளை நமக்கு என்ன செய்யறாங்க, சொல்லித்தராங்க. இப்ப பாருங்க, இன்னல்லாஹ லா யஸ்தஹ்ஈ, அசல்ல இது எப்படி இருக்கும், இஸ்தஹ், அலிஃப் சீன் தா, அலிஃப் சீன் தா 3 இந்த இஸ்முகள் ஜாயிதாவாக்கப்பட்ட இஸ்முன்னு சொல்லுவாங்களே, இஸ்தஃபால வசன்ல கட்டுப்பட்டது. அப்போ நிச்சயமாக அல்லாஹ் எஸ்தஹ்ஈன்னு ஒரு யாங் என்ன செய்யப்பட்டிருக்கு, போக்கப்பட்டிருக்கு. அந்த ஃபேல்ல ஒரு இஸ்ம ஒரு கடைசி வரக்கூடிய ஒரு ஹருஃபை போக்குறது, இஸ்மில்ல ஹருஃபை போக்குறது ஜாயிஸ். அப்போ எஸ்தஹ்ஈ அப்படிங்கிறது எஸ்தஹ்ஈ அப்படின்னு நினைச்சேன்னா சுருக்கிட்டான். நிச்சயமாக அல்லாஹ்வாகிறவன் வெக்கப்பட மாட்டான். அப்போ ஒரு கேள்வி வருது, அல்லாஹுவிற்கு வெக்கம் என்பதெல்லாம் இருக்குதா, இது மனிதர்களுடைய தன்மையாச்சே. அதுதான் சொல்றாங்க, அல் ஹயா என்பது ஃபி ஹக்கில் ஹவாதிஸ், அந்த ஹவாதிஸுகளுக்குரிய அந்த இதில் கட்டுப்பட்டது, அதில் மாற்றங்கள் ஏற்படும்.
ஹயா என்பது கூடும் குறையும். இதுவெல்லாம் அல்லாஹுவிற்கு சாத்தியம் கிடையாது. அதாபிஹி முஷாக்கலா, முஷாக்கலா என்கிற அடிப்படையிலே சொல்லப்பட்டது. மனிதர்களுக்கு புரியணும், மனிதர்களுக்கு வெக்கம் அப்படிங்கிறது ஒண்ணு இருக்குல்ல. அப்ப அவங்களுக்கு புரியறதுக்காக அல்லாஹு தாலா மனிதனுக்கு உள்ளதை அல்லாஹுவிற்கு உள்ள மாதிரி அல்லாஹ் ஒரு ஒப்பீடு காமிச்சு சொல்றானே தவிர, உண்மையிலேயே ஹயா என்கிற அந்த தன்மையாகிறது அது அல்லாஹுவிற்கு ஒருபோதும் கிடையாது. அப்படிங்கிற விஷயத்தை நம்ம நிச்சயத்துக்கணும், புரிஞ்சுக்கணும். நிச்சயமாக அல்லாஹ் வெக்கப்பட மாட்டான். எல்தரிப, எதிரிப அப்படிங்கிறதுக்கு எஜால அப்படின்னு நினைச்சுறாங்க, அர்த்தம் கொடுக்குறாங்க. அதனால ரெண்டு மஃபூல் தேவைப்படுது. நமக்கு தெரியும், ஒரு சில ஃபேலுகளுக்கு ஒரு மஃபூல், ஒரு சில ஃபேலுகளுக்கு ரெண்டு மஃபூல், ஒரு சில ஃபேலுகளுக்கு மூணு மஃபூல் வரைக்கும் என்ன செய்யும் வரும். அதிகப்படியா ஒரு ஒரு சில ஃபேலுகளுக்கு வந்து மூணு மஃபூல். அப்போ எஜாலங்கிற ஃபேலுக்கு ரெண்டு மஃபூல் தேவை. அல்லாஹ் ஆக்குவதற்கு வெக்கப்பட மாட்டான். மசலன், உதாரணத்தை, மஃஊலுன் அவ்வலு, முதலாவது மஃபூல் இதுதான். மா அப்படிங்கிறது நக்கீரத்துன் மௌசூஃபத்துன் பிமா பாதகா. இது நக்கீராவானமா, மௌசூஃபத்துன் மௌசூஃபானமா. நம்ம இதை மௌசூல்னு நினைச்சிடக்கூடாது. மௌசூல் அப்படின்னா அது நக்கீரால கட்டுப்பட்டது கிடையாது, மாரிஃபாவானமான்னு சொல்லுவாங்க. அதனாலதான் சொல்றாங்க நக்கீரா. இது மௌசூஃபத்துன் பிமா பாதகா, அதற்கு பிறகு வரக்கூடிய ஒன்றை கொண்டு வர்ணிக்கப்படக்கூடிய இன்னும் நக்கீராவான மாவாக இருக்கிறது. மஃஊலுன் சானின், எனவே இது மஃஊலுன் சானி அப்படின்னு நினைச்சாங்க சொல்றாங்க. அப்போ இதுக்கு தர்கீப் என்னது? இது மஃஊலுல் அவ்வல், இது மஃஊலு சானி பிளஸ் மௌசூஃப். அப்ப இதுக்கு எப்படி அர்த்தம் கொடுக்குறாங்க? அதாவது ஐய மசலின் காண, எந்த உதாரணம் ஆகுவதையும் அல்லாஹு தாலா, ஐய மசல் எந்த உதாரணம் காண ஆகிவிடுவதையும் அல்லாஹு தாலா காட்டுவதற்கு என்ன செய்ய மாட்டான், ஆக்குவதற்கு வெக்கப்பட மாட்டான் அப்படின்னு நிச்சயணும், இதுக்கு கொடுக்கணும். அப்ப இங்க பின்னாடி வரக்கூடியதுதான் சிஃபத் அப்படின்னு சொல்லி சொன்னாங்களே. எப்படி? பவுலத்தன், பவுலத்தால் எந்த உதாரணத்தை ஆக்குவதையும் அல்லாஹு தாலா என்ன செய்ய மாட்டான், வெக்கப்பட மாட்டான் காட்டுவதற்கு. அப்போ பவுலத் அப்படிங்கிறது தான் இந்த மா அப்படிங்கிற மௌசூஃபிற்கு நம்ம சிஃபத்தா ஆக்கணும். இது ஒரு தர்கீப். மஃஊலுல் அவ்வல், மஃஊலு சானி, மௌசூஃப், பவுலத்தன் அப்படிங்கிறது சிஃபத். இரண்டாவது தர்கீப் என்ன? அவ் அல்லது ஜாயிதத்துன், மா என்பது ஜாயித், லி தஅகீதில் ஹிஸ்ஸதி, அது மட்டமான ஒன்றை ஊர்ஜிதப்படுத்துவதற்காக வேண்டி வந்தது. ஃபமா பாதகா, எனவே மாவிற்கு அடுத்து வரக்கூடிய இந்த பவுலத் என்பது அல் மஃஊலு சானி, இது மஃஊலு சானியா வைக்கணும் அப்படின்னு என்ன செய்யறாங்க, நமக்கு சொல்லி தராங்க. அப்ப இந்த ரெண்டு அடிப்படையில நம்ம அர்த்தத்தை பார்க்கணும். இது மஃஊல் அவ்வல், மஃஊலு சானி, இது பதில். மஃஊலுல் அவ்வல் இது ஜாயிதாவான மா, இது மஃஊலு சானி. நம்ம ஹாசியத்து சாவில அழகா இந்த ரெண்டு முறைக்கும் அழகான விளக்கம் சொல்லி தராங்க. முதல் முறைக்கு நம்ம எப்படி அர்த்தம் வைக்கணும்? மாங்கிறத வந்து மௌசூஃபா மாத்தினா நம்ம எப்படி அர்த்தம் வைக்கணும் பாருங்க. இன்னல்லாஹ லா யஸ்தஹி அயஜஅல மஸலன் ஷைஅன் மௌசூஃபன் பிகௌனிஹி பஊதத்தன் ஃபமா ஃபௌகஹா. அல்லாஹு தஆலா வெக்கப்பட மாட்டான் மஸலன் ஒரு உதாரணத்தை காட்ட. எப்படி? ஷைஅன் மௌசூஃபன் பிகௌனிஹி பஊலத்தன், பஊலத் என்று வர்ணிக்கப்படுமே அப்படிப்பட்டதாக ஆகுவதற்கு ஒரு உதாரணத்தையும், ஃபமா ஃபௌகஹா அதைவிட மேலுள்ள ஒரு உதாரணத்தை காட்டுவதற்கும் அல்லாஹு தாலா வெக்கப்பட மாட்டான். அப்போ மா அப்படிங்கிறது மௌசூஃப், பவுலத்தாக ஆகிவிட்டது அப்படிப்பட்ட ஒரு உதாரணத்தை ஆக்குவதையும் அப்படின்னு அர்த்தம் வைக்கணும். அப்ப இரண்டாவது அடிப்படையில மாங்கிறது ஜாயிதா அப்படிங்கிற அடிப்படையில மாவிற்கு அர்த்தமே வைக்கக்கூடாது. அப்படி எப்படி அர்த்தம் வைக்கணும்? அல்லாஹு தாலா லா யஸ்தஹி வெக்கப்பட மாட்டான் அயஜஅல மஸலன் பஊதத்தன், ஒரு கொசுவினுடைய உதாரணத்தை காட்டுவதற்கு அல்லாஹு தாலா வெக்கப்பட மாட்டான். ஃபமா ஃபௌகஹா அதற்கு மேலுள்ள ஒரு உதாரணத்தை காட்டுவதற்கும் அல்லாஹு தாலா வெக்கப்பட மாட்டான் அப்படின்னு நம்ம என்ன செய்யறாங்க, இப்படியே என்ன செய்யறாங்க, இதுக்கு விளக்கம் சொல்றாங்க. ஆக மொத்தத்துல ரெண்டு வகையான ஒரு இது இருக்குது, சரிங்களா? அல்ஹம்துலில்லாஹ். அதற்கு அடுத்ததாக வாங்க நம்ம என்ன செய்வோம், இப்ப அதுக்கு பாடத்திற்குள்ள நம்ம போவோம். அப்போ பவுலத்தன் அப்படின்னா என்னது? முஃப்ரதுல் பவுத், பவுல் என்பதனுடைய முஃப்ரது தான் பவுலத் அப்படிங்கிற வார்த்தை அப்படின்னு நினைச்சாங்க, சொல்லித்தராங்க கொசு. அப்போ பவுலத் முஃப்ரதுல் பவுல், பவுலுங்க வார்த்தைக்கு முஃப்ரது தான். போக இது என்னது? சிகாருல் ப,
பக்கினுடைய சிறிய உருவம் அப்படின்னு நினைச்சுக்கிறாங்க, சொல்றாங்க. உதாரணமா பக்குன்னா என்னது? இங்க சாவில நமக்கு விளக்கம் சொல்றாங்க. யுத்துலக்குல் பக்கு என்பது அலன் நாமூசி, அது கொசுவின் மீதும் சொல்லப்படும். அலல் அஹ்மரில் முன்தனி ராயஹத்தி, அருவருப்பாக வாடையுள்ள ஒரு சிவப்பு பூச்சிக்கு என்ன செய்யப்படும் சொல்லப்படும். அப்போ சிவப்பு பூச்சி, அருவருப்பாக வாடை உள்ள அந்த சின்ன வண்டு, சின்ன பொடி வண்டு, உதாரணமா தலையில் இருக்கக்கூடிய அந்த பேனுக்கும் கூட பக்குன்னு நினைச்சுவாங்க சொல்லுவாங்க. அப்போ கொசுவிற்கும் கூட பக்கு அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்தப்படும். இரண்டு விதமா அந்த பக்குங்கிற வார்த்தை பயன்படுத்தப்படும், நமக்கு என்ன செய்யறாங்க சொல்லித்தரேன். அப்போ ஒரு பவுலத்தை ஆக்குவதற்கும் இறைவன் வைக்கப்பட மாட்டான். ஃபமா ஃபோகஹா, அதை விட மேலான ஒன்றை இறைவன் உதாரணமாக ஆக்குவதற்கும் வைக்கப்பட மாட்டான். அதாவது அக்பர மின்ஹா, அதை விட மிகப்பெரியது. அதாவது லா எத்திருக்கு பயானகு, அதனுடைய விளக்கத்தை அல்லாஹ் விட்டுவிட மாட்டான். லிமா ஃபீஹி மினல் ஹிகமி, லிமா ஃபீஹி அதிலே ஆகியிருப்பதினால், மினல் ஹிக்கம் சட்டங்கள் அதிலே ஆகியிருப்பதின் காரணத்தினால் அல்லாஹ் அதனுடைய விளக்கத்தை சொல்லாம அல்லாஹ் விடமாட்டான்னு சொல்றாங்க. இப்போ அம்மல்லதீன ஆமனு, ஈமான் கொண்டவர்களாகிறவர்கள், வயஅலமூன, அவர்கள் அறிந்து கொள்வார்கள், அன்னகுல் மசல, அந்த உதாரணமாகிறது, அல் ஹக்கு அஸ்ஸாபித்துல் வாக்கிஉ மௌகிஅஹு, எதனுடைய இடத்திலே அது நிகழ வேண்டுமோ அப்படிப்பட்ட ஊர்ஜிதமானதுதான். அல் ஹக்குக்கு வழக்கம் கொடுக்காங்க, அஸ்ஸாபித்துல் வாக்கிஉ மௌகிஅஹு, எதனுடைய இடத்தில் அது நிகழ வேண்டுமோ அப்படிப்பட்ட இடத்தில் அது உண்மையாக நிகழ்ந்து விட்டது. மிர் ரப்பிக்கும், அவருடைய ரப்பிடம் இருந்து அப்படின்னு ஈமான் கொள்வாங்க. அல்லாஹ் சரியா தான் சொல்லியிருக்கான் அப்படின்னு ஈமான் கொள்வாங்க. அம்மல்லதீன கஃபரு, ஆனால் அந்த காஃபிர்கள் ஆகிறவர்கள் யகூலூன சொல்வார்கள், மாதா அராதல்லாஹு பிஹாதா மத்தலன், இந்த உதாரணத்தை கொண்டு அல்லாஹு தாலா எதைத்தான் நாடுகிறான் என்பதாக அந்த காஃபிர்கள் சொல்வார்கள். இந்த மசலன் என்பது தமீசுன், தமீஸாக இருக்கும். ஐ பிஹாதல் மசலி, இந்த உதாரணத்தை கொண்டு அல்லாஹ் எதைத்தான் நாடுகிறான் என்பதாக என்ன செய்வாங்க சொல்லுவாங்க. அப்ப இங்க மா இன்னும் தா, இந்த ரெண்டுக்கும் உள்ள தர்கீபை சொல்லி தராங்க. மா என்பது இஸ்திஃபஹாமு இன்காரின், இஸ்திஃபஹாமே இன்கார், எதைத்தான் நாடுகிறார்கள் அப்படின்னு நினைச்சுறாங்க சொல்றாங்க. அப்படி அப்படி என்னது அப்படின்னு அல்லாஹ் பார்த்து நினைச்சுறாங்க, கேள்வி கேட்கிறாங்க. இது இன்காரியான ஒரு இஸ்திஃபஹாம். அதான் இதை கொண்டு என்ன நாடுறான் அல்லாஹ் இதை கொண்டு அப்படின்னு அவங்களுக்கு கேள்வி கேட்கணும்னு நோக்கம் கிடையாது. இது தவறுன்னு அவங்களுக்கு சுபூத்தாக்கணும், நிரூபிக்கணும். அதனால அல்லாஹ் இதை கொண்டு எதையுமே நாடலன்னு இன்கார் பண்றதுதான் நோக்கம். மறுக்கக்கூடிய இஸ்திஃபாம் இதுக்கு பேரு. ஏதாவது கேள்வி கேட்கக்கூடிய நோக்கம் கிடையாது. அப்போ மாங்கிறது இன்காரியான கேள்வி கேட்கக்கூடிய ஒரு ஹர்ஃபாகும். முபுத்ததா இங்க தான் ஒரு வார்த்தை வந்துச்சுல்ல, அதை பத்தி சொல்றாங்க. வதா என்பது பிமானா அல்லதி, அல்லதி என்கிற அர்த்தத்தை கொண்டாக இருக்கும். பி சிலத்திஹி, இன்னும் அதனுடைய சிலாவை கொண்டு அல்லதி என்கிற அர்த்தத்தை கொண்ட தாவாகிறது ஹபருஹு, அந்த மாவுடைய ஹபராகும். அப்ப இந்த தா அப்படிங்கிறதும் அதுக்கு பின்னார வரக்கூடிய சிலா, இது எல்லாம் சேர்ந்து இந்த மா அப்படிங்கிற முபததாவிற்கு இந்த எல்லாம் சேர்ந்து மௌசூல் சிலா சேர்ந்து ஹபர். அதான் சொல்றாங்க. அதாவது ஐயு ஃபாயிதத்தின் ஃபீஹி, அதுல என்ன ஃபாயிதா இருக்கிறது அப்படின்னு கேட்க வராங்க. கால தஆலா ஃபீ ஜவாபிஹிம், அவர்களுக்கு பதில் கொடுப்பதிலே அல்லாஹு தாலா சொல்கிறான், யுதுல்லு பிஹி பிஹாதல் மசலி, ஐ பிஹாதல் மசலி, இந்த உதாரணத்தை கொண்டு அல்லாஹு தாலா வழிகெடுப்பான், கதீரன் அதிகமானவர்களை, அனில் ஹக்கி சத்தியத்தை விட்டும் அதிகமானவர்களை வழிகெடுப்பான். ஏன்? லி குஃபுரிஹிம் பிஹி, அதை கொண்டு அவர்கள் மறுத்த காரணத்திற்காக அல்லாஹ் வழிகெடுப்பான். இந்த உதாரணத்தை கொண்டு நிறைய பேர் அல்லாஹ் வழிகெடுப்பான். யஹ்தீபிஹி, இந்த உதாரணத்தை கொண்டு அல்லாஹு தஆலா ஹிதாயத்து காண்பிப்பான், நேரான வழியை காண்பிப்பான். கசீரம் மினல் முஃமினீன், முஃமின்களிலிருந்து அதிகமான நபர்களுக்கு அல்லாஹு தஆலா ஹிதாயத்தான பாதையும் காமிப்பான். ஏன்? லி தஸ்தீகிஹிம் பிஹி, அதை கொண்டு அந்த முஃமின்கள் உண்மைப்படுத்திய காரணத்தினால் அல்லாஹு தஆலா ஹிதாயத்தான பாதையும் காமிப்பான். இருந்தாலும் ஒமா யுதுல்லு பிஹி, இந்த உதாரணத்தை கொண்டு அல்லாஹ் வழிகெடுக்க மாட்டான். இல் ஃபாசிகீன, ஃபாசிகீன்களை தவிர அல்லாஹு தாலா இந்த உதாரணத்தை கொண்டு யாரையும் வழிகெடுக்க மாட்டான் அப்படின்னு நினைச்சுறாங்க
இங்கே சொல்லித்தராங்க. ஆக ஷாவி கிதாப்ல நமக்கு சொல்றாங்க, அல்லாஹு தாலா அங்க பவுலத் அப்படிங்கிற வார்த்தை என்ன செய்திருக்கான், பயன்படுத்தி இருக்கிறாங்க. இந்த பவுலத்தை பத்தி சொல்லும்போது சொல்லுவாங்க, இதுக்கு 6 கால்கள் இருக்கும், 4 ரெக்கைகள் இருக்கும், ஒரு தும்புக்கை போன்று ஒரு ஒரு இரத்தத்தை உரிவதற்காக ஒரு ஹுருத்தூம் என்பது ஒன்று இருக்கும். இது சிறியதாகவும் இருக்கும், இன்னும் ஒரு சிலது பெரியதாகவும் இருக்கும். எந்த அளவுக்கு அப்படின்னா, இது சின்னதா இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம இதை சாதாரணமா நினைச்சிட முடியாது. இது மிகப்பெரிய யக்துலுல் ஜம்லல் அதீம, மிகப்பெரிய ஒட்டகத்தை கொல்லக்கூடிய ஆற்றல் கூட இந்த கொசுக்கு உண்டு. எந்த அளவுக்கு அப்படின்னா, அல் காத்திலுல் நம்ரூது, நம்ரூதை கொன்னது யாரா அப்படின்னு கேட்டா கொசுவை தான் சொல்லுவாங்க. அந்த அளவிற்கு இந்த கொசு ஒரு பெரிய இது படைத்தது அப்படிங்கிற விஷயத்தை என்ன செய்யறாங்க, சொல்ல வராங்க. அப்ப பாருங்க, அப்ப அல்லாஹு தாலா நாடுனா இதை கொண்டு வழிகெடுக்கவும் செய்வான், வழிகாட்டவும் செய்யலாம். இருந்தாலும் கூட அல்லாஹு தாலா வழிகெடுக்கிறது ஃபாசிக்கின்கள். ஃபாசிக்கின்களுக்கு விளக்கம் என்ன? அல் ஹாரிஜீன அன் துஆத்திஹி, அல்லாஹுவிற்கு வழிபடுவதை விட்டும் வெளியேறி விட்டார்களே, அப்படிப்பட்ட ஃபாசிக்கின்களை தவிர அல்லாஹு தாலா இதை கொண்டு வழிகெடுக்க மாட்டான் அப்படின்னு நினைச்சாங்க, சொல்லித்தராங்க. அல்ஹம்துலில்லாஹ். அடுத்து ஃபாசிக்கின்களை பத்தி அல்லாஹு தாலா அடுத்த ஆயத்திலையும் விவரிக்கிறான். ஃபாசிக்கின்கள்னா யார்? அல்லதீன, அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்றால், என்குலூன அகுதல்லா, அல்லாஹுவினுடைய ஒப்பந்தத்தை அவர்கள் உடைத்து விட்டார்கள், முறித்து விட்டார்கள். மிம்பாதி மீசாகிஹி, அதை ஊர்ஜிதமாக அவர்கள் உறுதிப்படுத்திய பிறகு, அந்த ஒப்பந்தத்தை அவர்கள் உறுதிப்படுத்திய பிறகு அல்லாஹுவின் ஒரு ஒப்பந்தத்தை அவர்கள் உடைத்து விட்டார்களே. வயக்கத்தாவன, இன்னும் துண்டித்து விட்டார்கள். மா ஒன்றை அமரல்லாஹு பிஹி, அல்லாஹ் எதை கொண்டு ஏவினானோ, ஐயூசல சேர்ந்து வாழ வேண்டும் என்று எதை கொண்டு ஏவினானோ அப்படிப்பட்ட ஒன்றையும் அவர்கள் துண்டித்து விட்டார்கள். யுஃப்சிதூன ஃபில் அருதி, பூமியிலே அவர்கள் ஃபசாது செய்தார்கள். உலாய்க்கு அவர்கள்தான் ஹுமுல் ஹாசிரூன், நஷ்டவாளிகள் அப்படின்னு நினைச்சாங்க. மேலும் என்ன செய்யறாங்க, இந்த ஃபாசிக்கின்களுக்கு விளக்கம் கொடுக்கிறாங்க. பாருங்க, அல்லதீன என்பது நஅத்துன், அது நஅத்தாகும். அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்றால் மௌசூப், அல்லதீனங்கிறது நஅத்துன் மௌசூப். என்குதூன அகதல்லா, அல்லாஹுவினுடைய ஒப்பந்தத்தை அவர்கள் என்ன செய்தாங்க, உடைத்து விட்டார்கள். மா அகிதஹு இலேஹும், அவர்களின் பக்கம் அல்லாஹ் எதை ஒப்பந்தமாக செய்தானோ அந்த ஒன்றை. ஃபில் குதுபி மினல் ஈமானி பி முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கொண்டு ஈமான் கொள்ள வேண்டும் என்று வேதங்களிலே அல்லாஹு தஆலா அவர்களின் பக்கம் உடன்படிக்கை செய்திருந்தாம்ல. நபியை கொண்டு நீங்க ஈமான் கொள்ளணும் அப்படின்னு என்னது அல்லாஹ் எல்லாட்டையும் சொல்லியிருந்தான். குர்ஆன்ல கூட வருது, வைதா அஹதல்லாஹு மீசாக்கன் நபியீன லமா ஆதைத்துக்கும் மின் கிதாபி வ ஹிக்மத்தின் சும்ம ஜாக்கும் ரசூலும் முஸத்திக்குல் லிமா மாக்கும். அல்லாஹ் நபிமார்களிடத்தில் ஒப்பந்தம் எடுத்தான், உங்களிடத்திலே ஒரு தூதுவர் வருவார், ல தூமினுன் நபிஹி வல தன்சுருன்னஹு, அவர்களை கொண்டு நீங்கள் ஈமான் கொள்ள வேண்டும், இன்னும் அவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் அப்படின்னு அல்லாஹ் நபிமார்கள்ட்ட ஒப்பந்தம் எடுத்த மாதிரி வேதங்கள்ல இந்த யூதர்கள்ட்ட அல்லாஹு தஆலா ஒப்பந்தம் எடுத்தான். மிம்பாதி மீசாக்கிஹி தௌகீதி அலைஹிம், அவர்களின் மீது அதை அல்லாஹு தஆலா உறுதிப்படுத்திய பிறகு அல்லாஹ்வின் ஒப்பந்தத்தை அவர்கள் உடைத்து விட்டார்களே. வயக்தஊன மா அமரல்லாஹு பிஹி, எதை கொண்டு அல்லாஹ் ஏவினான் அந்த ஒன்றை துண்டித்து விட்டார்கள். யூசல மினல் ஈமானி பின் நபி, நபியை கொண்டு ஐயூசல சேர்ந்து வாழ வேண்டும், மினல் ஈமானி ஈமான் கொள்வதிலிருந்தும் சேர்ந்து வாழ வேண்டும், பின் நபி நபியை கொண்டு நீங்கள் சேர்ந்து வாழ வேண்டும், வர் ரஹமி இன்னும் உறவுகளை கொண்டும் நீங்கள் சேர்ந்து வாழ வேண்டும், வகைர் தாலிக் அவர்கள் அல்லாதவர்களை கொண்டும் நீங்கள் சேர்ந்து வாழ வேண்டும். அல்லாஹு தாலா அவர்களுக்கு கட்டளை போட்டான், அதையும் துண்டிச்சிட்டாங்க. அதுதான் சொல்றாங்க, அன் என்பது மா அமரல்லாஹு பிஹி அப்படின்னு வருதுல, ஐயூசலன் வருதுல, ஐயூசல என்பது இந்த வாக்கியமாகிறது பதலுன் மின் லமீரி பிஹி, பிஹி என்கிற லமீரிலிருந்து பதில். எதை கொண்டு அல்லாஹ் ஏவினான்? ஐயூசல சேர்ந்து வாழ வேண்டும் என்று. அப்போ இந்த லமீரிலிருந்து அந்த யூசல் என்பது பதிலுன்னு சொல்ல வராங்க. யுஃப்சிதூன ஃபில் அர்தி, பூமியிலே அவர்கள் குழப்பங்களை விளைவித்தார்கள். எப்படி? பில் மஆசி, பாவங்கள் செய்வது கொண்டும்,
வத்தாவீகி அனில் ஈமான், ஈமான் கொள்வதை கொண்டு பிற மக்களை தடுப்பது. அப்படி பூமியிலே அவர்கள் ஃபசாது செய்து திரிந்தார்கள். உலாய்க அல் மௌசூஃபு நபிமா துக்கிற, மேல் சொல்லப்பட்ட ஒன்றை கொண்டு வர்ணிக்கப்பட்ட இவர்கள்தான். உலாய்க அல் மௌசூஃபு நபிமா துக்கிற, மேல் சொல்லப்பட்ட ஒன்றை கொண்டு வர்ணிக்கப்பட்ட இவர்கள்தான் ஹுமுல் ஹாசிரூன், நஷ்டவாளிகள். உலாய்க்கல் ஹாசிரூன் சொன்னாலே முடிஞ்சிருச்சு. அல்லாஹ் ஹும் அப்படின்னு ஒரு லமீரை போட்டு மேலும் தாக்கீது செய்யறான். இங்க அல்ல கொண்டு அல்லாஹ் என்ன செய்யறான், இன்னும் என்ன செய்யறான், ஹசுரு செய்யறான். இவர்கள் தான் நஷ்டவாதிகள். ஏன்? லி மசீரிஹிம் இளன் நாரி அல் முஅப்பதத்தி அலைஹிம், அவர்களின் மீது நிரந்தரமாக்கப்பட்ட நரகத்தின் பக்கம் அவர்கள் மீண்டு செல்லக்கூடிய காரணத்தினால் இவர்கள் தான் நஷ்டவாளிகள். ஆக நரகத்தில் நுழைபவர்களே நஷ்டவாளிகள், சுவனத்தில் நுழைபவர்களே வெற்றியாளர்கள். அல்லாஹ் தஆலா சுவனவாதிகளை பத்தி சொல்லும்போது சொல்லுவான், யார் சுவனத்தில் நுழைந்து விட்டாரோ ஃபக்கத் ஃபாஸ ஃபௌஸன் அதீமா, அவர் மிகப்பெரிய வெற்றி அடைந்து விட்டார் அப்படின்னு சொல்லுவான். நரகத்துல யார் நுழைந்து விட்டாரோ அவர் தோல்வி அடைந்து விட்டார் அப்படின்னு சொல்லுவான். அந்த அடிப்படையில அல்லாஹ் சொன்ன எதையுமே இவங்க ஏத்துக்கல. அல்லாஹ்வுடைய ஒப்பந்தத்தை மறுத்துட்டாங்க. அதே மாதிரி உறவுகளை சேர்ந்து வாழ வேண்டும், ரசூலுல்லாவை சேர்ந்து வாழ வேண்டும், இப்படி அல்லாஹ் சொன்ன எல்லா விஷயங்களையும் மறுத்துட்டாங்க. இவர்கள் தான் நஷ்டவாளிகள், இவர்கள் தான் நஷ்டவாளிகள் அப்படின்னு அல்லாஹு தாலா இந்த ஆயத்தை என்ன செய்யறான், முடிக்கிறான். அல்ஹம்துலில்லாஹ். ஆக இந்த பாடத்துல நம்ம 2 ஆயத்துக்களை பார்த்தோம். ஒன்று அல்லாஹு தாலா உதாரணம் காட்டக்கூடிய ஆயத்துக்களை பார்த்தோம். அந்த உதாரணத்தை மறுப்பவர்கள் யார் அப்படின்னா அல்லாஹு தாலா ஃபாசிகின்னு முடிச்சிட்டான். ஃபாசிகின்னா யாரு அப்படின்னா கீழே வரக்கூடிய இந்த 2-3 தன்மைகள் யாரிடத்தில் இருக்கிறதோ அவர்கள் தான் ஃபாசிக்கீன்கள் சொல்லி முடிச்சுட்டு அவர்கள் தான் நஷ்டவாளிகளும் கூட என்று அல்லாஹு தாலா இந்த ஆயத்தை முடித்து விட்டான். மென்மேலும் அல்லாஹு தாலா படிப்பதற்கும் இதன்படி அமல் செய்வதற்கும் அல்லாஹு தஆலா கிருபை செய்வானாக. இன்ஷா அல்லாஹ் அடுத்த பாடத்தில் நாம் அடுத்த ஆயத்தை துவங்குவோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ்.